எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் உள்ள கன்ஜங்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கன்ஜங்ஷன்னா வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு சொற்கள் இல்லாட்டி ஒரு வாக்கியம் இது ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கு தான் இந்த கன்ஜங்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கைஸ். இது வந்து நம்ம சிம்பிளாக இந்த வீடியோவில் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். கன்ஜங்ஷன் இஸ் அ வேர்ட் தட் ஜாயின்ஸ் வேர்ட் பிரேஸ் ஆர் சென்டென்ஸ் டுகெதர். கன்ஜங்ஷன் இணைப்புச் சொல், சொற்கள், சொற்றொடர்கள் அல்லது வாக்கியங்களை இணைக்கும் சொல். இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பெட்டரா புரியும் கைஸ். வாங்க இப்போ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தலாம். எக்ஸாம்பிள், ஐ லைக் டீ அண்ட் காஃபி. நான் தேநீரும் காஃபியும் விரும்புவேன். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கைஸ் ரெண்டு சொற்கள், அதாவது காஃபி, டீ. ஒருத்தன் வந்து பிடிச்சிருக்கு, ஒருத்தவங்களுக்கு காஃபியும் பிடிச்சிருக்கு, டீயும் பிடிச்சிருக்கு. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஐ லைக் டீ அண்ட் காஃபி. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. நமக்குலாம் என்ன சொல்லுவோம், ஐ லைக் டீ ஆர் காஃபி, ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம். ஆனால் இப்போ நமக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்குன்னா ஐ லைக் டீ அண்ட் காஃபி, ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சொல்லணும்னா அந்த அண்ட், அது ஒரு கன்ஜங்ஷன். இவ்வளோ தாங்க கைஸ். இப்போ வந்து இன்னும் நம்ம அதை எஃபெக்டிவாக பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டராக புரியும். வாங்க போயிடலாம். இப்போது வாட் ஆர் த கன்ஜங்ஷன்? காமன் கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப புரியும். அண்ட், மற்றும், பட், ஆனால், ஆர், அல்லது, இதுதான் கைஸ் கன்ஜங்ஷன்னா. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்கிற கன்ஜங்ஷனையும் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக புரியும். அண்ட், பட், ஆர், இது எல்லாமே ஒரு கன்ஜங்ஷன்ஸ் தான். அண்ட்னா என்னது? மற்றும், பட், ஆனால், ஆர், அல்லது. பிகாஸ், ஏனெனில். இப்போ இந்த கன்ஜங்ஷன்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இன்னொரு டைம் பார்த்தலாம். ஒரு சொற்கள் ஒரு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு தான் இந்த கன்ஜங்ஷன் யூஸ் ஆகுது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற கன்ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ, ஆகவே, ஆல்தோ, இருந்தாலும், இஃப், என்றால், எய்தர் ஆர், ஒன்று அல்லது, நெய்தர் ஆர், இரண்டும் இல்லை. இவ்வளோ தாங்க இஸ் கன்ஜங்ஷன். இந்த கன்ஜங்ஷன்ஸ்லாம் சொற்கள் அல்லது வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு பயன்புல்லாக இருக்கிறது தான் இந்த கன்ஜங்ஷன்ஸ். இதில் வந்து நம்ம காமன் பேசிக் கன்ஜங்ஷன் மட்டும் பார்த்தோம். அப்புறம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம என்னென்ன கன்ஜங்ஷன் இருக்குது அப்படின்னு டீப்பாக ஒரு வீடியோஸ் பார்த்துடலாம் கைஸ். இப்போ ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ்க்காக இதை நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் பார்த்துடலாமா? டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன் பாருங்க. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் மீனிங் ஜாயின்ஸ் டூ ஈக்குவல் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ். அதாவது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கியத்தில் இரண்டு சரிக்கு சமமான வார்த்தைகளை, ஈக்குவலான வார்த்தைகளை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கிறது தான் இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஜாயின்ஸ் டூ ஈக்குவல் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ். ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்ஸ். இது வந்து ஒரு சமநிலை இணைப்பு சொல் காய்ஸ். இதில் நம்ம காமன் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். அண்ட், பட், ஆர், ஸோ, எட், இந்த கன்ஜங்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சொற்கள், ஒரு வார்த்தைகளை வந்து ஒரே சமநிலையில் இணைக்கிறதுக்கு தான் இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். இப்போ அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம் வாங்க. எக்ஸாம்பிள், ஷீ இஸ் புவர் பட் ஹானஸ்ட். ஏழை ஆனால் நேர்மையானவர். அது ரெண்டு வேற வேற வார்த்தைகளை வந்து இணைக்கிறாங்க. அவ ஏழை ஆனால் நேர்மையானவ. அது ரெண்டுத்தையும், அவ ஏழையும் சரி அவ நேர்மையானவரும் சரி இணைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். செகண்ட் ஒன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் மீனிங் ஜாயின்ஸ் a main class with a dependent class. முதன்மை வாக்கியத்தையும் அதற்கு சார்ந்த வாக்கியத்தையும் இணைக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் எதுனா இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஜாயின்ஸ் a main class with a dependent class. இவ்வளோ தான் கைஸ். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதன்மை வாக்கியத்தையும் அதற்கு சார்ந்த வாக்கியத்தையும் இணைக்கிறது தான் இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ், காமன் வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக புரியும். வாங்க பார்த்துருவோம். காமன் வேர்ட்ஸ், பிகாஸ், இஃப், வென், ஆல்தோ, சின்ஸ். எக்ஸாம்பிள், ஐ ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் இட் வாஸ் ரைனிங். நான் வந்து வீட்டில் இருக்கேன், ஏன்? பிகாஸ் இட் வாஸ் ரைனிங், அதாச்சும் மழை பெய்ந்ததால், ஏனெனில் நான் வீட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக அவன் வந்து ரெண்டு சென்டென்ஸ், ஓகேங்களா? ஒரு ரெண்டு சென்டென்ஸை, ஏதாவது காரணம், ரீசன்ஸ்னால தான் அது அப்படி அமையுது அந்த ரெண்டு சென்ஸு. அவன் வந்து மழை பெய்யுது, ஸோ ஃபார் அவன் வீட்டில் இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஐ ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் இட் வாஸ் ரைனிங். வேறு வழி இல்லை, காரணம், ரீசன்ஸும் அது அவன்கிட்ட இருக்குது. பிகாஸ்ன்றது ஏனெனில். இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லி ஏன்னு அந்த காரணத்தை சொல்கிறது தான் அது. Third one, correlative conjunction. Correlative conjunction இணைப்பு சொற்கள் ஜோடியாக வந்து வாக்கியங்களை இணைக்கும். அதுதான் இந்த கோஆரலேட்டிவ் கன்ஜங்ஷன். அதாவது ஒரு ஜோடியாக வந்து ஒரு வாக்கியங்களை வந்து இணைக்கிறது. வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் கொஞ்சம் நல்லா புரியும் கைஸ். அதனால எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த கோஆரலேட்டிவ் கன்ஜங்ஷன் வந்து ரொம்ப வந்து புரியும் கைஸ். வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம் அண்ட் காமன் வேர்ட்ஸும் பார்த்துடலாம். காமன் பர்ஸ், எய்தர் ஆர், நெய்தர் நார், போத். அண்ட் எக்ஸாம்பிள், எய்தர் யூ ஸ்டடி ஆர் யூ ஃபெயில். இன்று நீ படிக்க வேண்டும் அல்லது தோல்வி அடைவாய். இப்போ எய்தர்னா ஒன்றுன்னு சொல்லுவோம், ஆர்னா அல்லதுன்னு சொல்லுவோம். இதான் இதில் வந்து கோஆரலேட்டிவ் கன்ஜங்ஷன். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஒன்று நீ படிக்க வேண்டும் அல்லது நீ தோல்வி அடைவாய். நீ படிக்கலைன்னா நீ பரீட்சையில் ஃபெயிலு தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான்
ஒன்று எய்தர் நீ படிக்க வேண்டும் ஆர் அல்லது நீ தோல்வி அடைவாய். இதுதாங்க கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். அவ்வளோதாங்க guys. இந்த கன்ஜங்ஷன் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்ட் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். இந்த கன்ஜங்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னொரு வீடியோவில் வந்து என்னென்ன கன்ஜங்ஷன் இருக்குது, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனில் என்ன இருக்குது, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனில் என்ன இருக்குது, கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷனில் என்ன இருக்குன்னு நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் இருக்குன்னு மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் guys. இப்போ வந்து இந்த கன்ஜங்ஷன்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இதை வந்து நான் காமனாக ஒரு டைம் ரீட் பண்ணிடலாம். வாட் இஸ் a conjunction? Conjunction is a word that joins words, phrase or sentences together. Conjunction இணைப்பு சொல், சொற்கள், சொற்றொடர்கள் அல்லது வாக்கியங்களை இணைக்கும் சொல். We see the common words with example guys. I like tea and coffee. நான் தேநீரும் காஃபியும் விரும்புகிறேன். What are the conjunctions? Common conjunction words. Conjunction தமிழ் meaning and மற்றும் but ஆனால் or அல்லது because ஏனெனில் so ஆகவே. These all are basic common conjunctions guys. So ஆகவே, although இருந்தாலும், if என்றால், either or ஒன்று அல்லது, neither nor இரண்டும் இல்லை. Types of conjunction with Tamil meaning and one example. Coordinating conjunction meaning join two equal words or sentences. Coordinating conjunction சமநிலை இணைப்புச் சொல், சமமான இரண்டு சொற்கள் அல்லது வாக்கியங்களை இணைக்கும். Common words and but or so yet. Example, he is poor but honest. அவள் ஏழை ஆனால் நேர்மையானவர். Now guys we go to the second type. Subordinating conjunction meaning joins a main class with the dependent class. Meaning subordinate conjunction ஆதார இணைப்புச் சொல், முதன்மை வாக்கியத்தையும் அதற்கு சார்ந்த வாக்கியத்தையும் இணைக்கும் சொல். Common words because, if, when, although, since. That's all guys. Now we see the example. Example, I stayed at home because it was raining. மழை பெய்ததால் ஏனெனில் நான் வீட்டில் இருந்தேன். Correlative conjunction meaning conjunction used in pairs. Correlative conjunction இணை இணைப்புச் சொற்கள், ஜோடியாக வந்து வாக்கியங்களை இணைக்கும். Common pairs either or, neither nor, both and. Wait guys, now we see the example for correlative conjunction. Example, either you study or you fail. ஒன்று படிக்க வேண்டும் அல்லது தோல்வி அடைவாய். அவ்வளோதாங்க guys. இப்போ நம்ம 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் செப்பரேட் வீடியோஸில் இப்போ தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸும் பார்த்துருக்கோம். எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் பாருங்கள், நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் ரொம்ப கிளியர் அண்ட் எஃபெக்டிவாக, மோர் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய டைப்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் guys. அப்புறம் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys. பாய்.